வீட்டுக்கு வந்து வாராகி தாயுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு போனார். அவர் போனதுலேருந்து அவர் போன அந்த 1 மணி நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, எனக்குள்ள ஒரு மாற்றம். 1 மணி நேரம் மழை பெஞ்சுது, பசுமாடு உள்ளே வந்துருச்சு. அந்த 1 மணி நேரத்தில் என்னுடைய லைஃபே டோட்டலாக வேறு லெவலில் என்னை குருஜி ஞானத்துக்கும் யோகத்துக்கும் கொண்டு போயிட்டு. வணக்கம், நான் மேடவாக்கம் பாலமுரளி. நான் விஜயநகரத்துலேருந்து வரேன். எனக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. அப்பா அம்மா உடம்பு சம்மந்தமானது, எனக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப் மூலிமா எனக்கு வீடியோ கிடச்சிது. அந்த வீடியோவை பார்த்தேன். திண்டாடி வருவோருக்கு திசை காட்டும் தெய்வம் வாராகின்ற அந்த வீடியோவை பார்த்த உடனே அதில் அந்த அம்பாளுக்கு இந்த காவேரி ஆற்றங்கரையில் பரத்வாஜ் சுவாமிகள் அற்புதமான அந்த 64 பூஜைகளை அற்புதமாக திரவத்தியோட 64 பூஜை அவர் அந்த அபிஷேகத்தை பண்ணார். அதை பார்க்க எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்தது. சரி, எப்படின்னா இவரை குருஜியை நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவருடைய பீடத்துக்கு வந்தேன். பீடத்துக்கு அவரை காலை கெட்டியாக பிடிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை எனக்கு குருஜி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வாராகி தாயுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு போனார். அவர் போனதுலேருந்து அவர் போன அந்த 1 மணி நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி, எனக்குள்ள ஒரு மாற்றம். 1 மணி நேரம் மழை பெஞ்சுது, பசுமாடு உள்ளே வந்துடுச்சு. அந்த 1 மணி நேரத்தில் என்னுடைய லைஃபே டோட்டலாக வேறு லெவலில் என்னை குருஜி ஞானத்துக்கும் யோகத்துக்கும் கொண்டு போயிட்டு, எனக்கு வருமானம் இல்லை, வருமானம் வர மாதிரி எனக்கு உருவாக்கி கொடுத்து என்னுடைய ஆத்மாவை அவர் கரை சேர்க்கறதுக்கு உண்டான வழி எல்லாமே பண்ணி விட்டார். இந்த பீடத்துக்கும் என்னுடைய குருநாதருக்கும் லாஸ்ட் வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய ஆத்மா இன்னொரு ஜென்மம் பிறந்தா என்னுடைய வாராகி தாயை, என்னுடைய வாராகி தாய் தான் என்னுடைய முதல் குலதெய்வம். என்னுடைய குருஜி தான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு குருஜி, எனக்கு பரத்வாஜ் சுவாமிகளை, புவனேஸ்வரி சுவாமிகளை தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன், இந்த பீடத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய வகையர் எல்லாமே இந்த குருஜிக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவருடைய பொற்பாதத்துக்கு நன்றி. குருஜிக்கு, பெரிய குருஜிக்கு, புவனேஸ்வரி சுவாமிகளுக்கு நன்றி. குருவே சரணம். நன்றி.